என்றைக்குமே மக்களுடைய விருப்பமும் ஈவே ராமசாமி அவர்கள் பற்றின பிம்பமும் நேர் எதிர்தானே ஒழிய இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கு அவசியம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. சவுக்கு சங்கர் கழிவு பொருட்களை கொட்டி அந்த வயசான அந்த அம்மாவை எப்படி மிரட்டினாங்கன்றத சமூக வலைதளத்தில் எல்லாரும் பார்த்து தமிழகமே இன்றைக்கு அதிர்ந்து துப்புரவு பணியாளர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு குழந்தை கூட நம்ம திருச்செந்தூர்ல போயிட்டு நீங்க ஒரு 20 போலீஸ் நின்னீங்கல்ல, அந்த வெட்டினால குற்றவாளி அங்க போய் என்ன கீச்சு? சாதாரண குடியானவன், சாதாரண குடும்பத்தை, சாதாரணமா ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட உங்க வீரத்தை காட்டுறீங்கல்ல, குற்றவாளிகள் மேல ஏன் காட்டு? கவனிப்பு அதிகம் பெற்ற சக்தி வாய்ந்த தமிழக அரசியல் தலைவராக இருப்பதனால உங்களால இந்த லண்டனுக்கு முன் லாப்பிங்லாம் கூர்ந்து கவனிக்க முடியும். இப்போ மற்ற கட்சி தலைவர்கள்லாம் நீங்க இந்த அளவுக்கு கவனிக்க மாட்டீங்க. இன்றைக்கு அதிமுக்கிய தேவை இந்த திமுக என்கிற ஒரு பேயாட்சி அகற்றப்பட்டாக வேண்டும். இதற்கு முந்தைய திமுக அரசாங்கங்களை விட இந்த அரசு மிக மிக மோசமாக இருக்கு. திமுகவினுடைய ஆட்சியில் மக்கள் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கப்பட்டார். திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கார். கூட்டணி பற்றி பேசுவதற்கான பதவியோ அல்லது அதை பற்றின புரிதலோ. வணக்கம் நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கூட்டணி வைக்க மாட்டோம், இப்போ திமுகவோட பாஜக கூட்டணியா பேச்சுவார்த்தை நடத்துறீங்களான்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லிடுவீங்க அடுத்த செகண்ட் இல்லை அப்படின்னு. ஆனா அதிமுகவோடு பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பது போல தெரிகிறது அப்படின்னா இல்லைன்னு நாங்க நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா சித்தாந்த ரீதியாகவே திமுக எங்களுக்கு எதிரியாக இருக்கிறது. ஏன்னா அண்ணாதுரை அவர்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். திராவிடம் என்பது இனவாதம் அல்ல இடவாதம் அப்படின்னு சொல்றார். அவருடைய இந்த கருத்தியல் புள்ளிகளோட எங்களுக்கு கருத்தியல் சமரசம் ஏற்படுத்த முடியும். ஆனா ஈவே ராமசாமியை பொறுத்தவரை இந்திய தேசத்திற்கு எதிரானவர், தேசியத்துக்கு எதிரானவர், தமிழ் மொழிக்கு எதிரானவர், தமிழர் வாழ்வியலுக்கு எதிரானவர். இந்த மாதிரியான கருத்தியல் முரண்பாடு எங்களுக்கு ஈவே ராமசாமியோடு இருக்கிறது. இன்றைக்கு அண்ணாதுரை வழியில் அதிமுகவும் ஈவே ராமசாமி வழியில் திமுகவும் பயணப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால திமுகவோடு கருத்தியல் சமரசம் என்பதோ கூட்டணி என்பதோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஈவே ராமசாமி தொடர்பாக நீங்க சொன்ன கருத்துக்களை எத்தனை தமிழ் மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம். இல்லை, நீங்க தேர்தல் வரலாற்றை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஈவே ராமசாமி அவர்கள் இதுவரை ஒரு தேர்தலையும் ஜெயிச்சதில்லை, தேர்தலில் நின்னதில்லை, தேர்தல் அரசியல் அவர் விரும்பல. முதல்ல 1967 அண்ணாதுரை அவர்கள் முதல்ல திமுகவில் முதலமைச்சராக ஆகும்பொழுது 10 வருஷம் ஈவே ராமசாமியை மிக மோசமாக இன்றைக்கி பிஜேபி நாம் தமிழர் எல்லாம் விமர்சிப்பதாக நீங்கள் கருதினால் நாங்கள் விமர்சிப்பதை விட 100 மடங்கு ஈவே ராமசாமியை மோசமாக விமர்சித்து தான் மக்கள் அண்ணாதுரையை ஆதரித்தார்கள். என்றைக்குமே மக்களுடைய விருப்பமும் ஈவே ராமசாமி அவர்கள் பற்றின பிம்பமும் நேர் எதிர்தானே ஒழிய இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் ஈவே ராமசாமி பற்றி சொல்கிறது தமிழ் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? நான் ரொம்ப நாளாக ஒரு சவால் விட்டுட்டே இருக்கேன். திமுகவை தேர்தல் நேரத்தில் ஈவே ராமசாமி ஃபோட்டோ பயன்படுத்த சொல்லுங்கள். கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் அவங்க பல போராட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, அவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் தேர்தல் நேரத்தில்.